துன்பங்கள் நம்மை தேடி வந்தபோது சொந்தங்கள் நம்மை தேடி வராது. சொத்துக்கள் நம்மை தேடி வரும்போது சொந்தங்கள் தானாகவே தேடி வரும். இதுதானே இந்த உலக வாழ்க்கையின் நிலைமை. நான் இந்த மனித மிருகங்களுக்கிடையே சிக்கி சாவதை விட இந்த உலகை விட்டு செல்வதே மேல் என்று நினைக்கிறேன். நினச்சி பாரு bro. அடுத்த நிமிஷம் அப்புறம் உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து ஃபோன் வரும்போது நீ செத்துட்டேன்னா பேச ஆம்பளை மனச உடைக்க தெரிஞ்சாதான்டா பொம்பளை பொம்பளை. அந்த உடஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சாதான்டா அம்பளை நம்ப அம்பளை. உனக்காக ஒருத்தி பிறந்துட்டான் நீ இன்னும் பார்க்கல பார்க்கல. உன்னை தாராக்கி விட்டு விட்டுட்டு போனவள டேய் ஆரம்பிச்சிடா. நான் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தான் லேட்டு. நான் இதிலலாம் ஃபாஸ்ட்டு, மற்ற லைஃப் விஷயத்தில் எல்லாத்தையும் வேஸ்ட்டு. மச்சான் அதை குடிக்கிறான்னா அது காரணம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லு பார்ப்போம். சொல்ல கேட்போம். போர் அடிக்குதுல்ல? எங்கள் லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுதுல்ல? ஒத்தா பின்ன என்னடா எவனை பார்த்தாலும் புலம்பி தள்ளுறீங்க என் லைஃப் அப்படி இப்படின்னு. டேய் அடிக்கடி கேட்பில்ல ஏன் ஊருக்கு போக மாட்டேறேன்னு. இப்போ சொல்கிறேன் கேளு. என் லைஃப் எப்படி தெரியுமா? எதை தொட்டாலும் விளங்காது. நெகட்டிவிட்டின்னு எல்லாம் வந்துடுவாங்க. பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை. அதை உங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார்? ஓகேன்னு சொல்லுவார். ஆனால் ஏப்பங்காரன் அப்படி இல்லை. அது உனக்கு செட் ஆகாது, அது உனக்கு வேணாம், ஒழுங்காக ஃபாரினில் போய் சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்குவார். இது பார்த்தாலும் சொந்தக்காரங்க வேறு, அவங்க தொல்லை பெருந்தொல்லை. நம்ம லைஃப்பை அவங்களே முடிச்சு விட்ருவாங்க. என் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல மாப்பிள்ள. இதெல்லாம் எப்படி சமாளித்து நான் லைஃப்பில் மேலே வரப்போகிறேன்னு தெரியல மாப்பிள்ள. அங்கே இருக்க பிடிக்காம தான் சண்டை போட்டு இங்கே வந்தேன், ஏதாச்சும் பண்ணலாம்னு. பார்த்தா இங்கே அதுக்கும் மேலே மிடில் ஃபிங்கரில் வச்சு செய்யுது. இதுதான்டா மிடில் கிளாஸ் பையனோட லைஃபு. ஒவ்வொருத்தன் மைண்ட்லேயும் கனவை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் மேலே வரலான்னு பார்த்தா, ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் தடங்கள் வருது. இந்த இழவு வாழவே பிடிக்கல. இப்போயே நான் குதிச்சு சாவுறேன்டா. டேய் நீ சாக மாட்டடா மச்சான். உன்னை அவன் சாகவும் விட மாட்டான். சாக விட மாட்டானா? யாரு? இதோ இந்த செவத்தில் உள்ள பேர் தான்டா. இந்த ரூமுக்கு வந்துட்டு எவனாச்சும் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சானா, இங்கே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கடவுளாக கூப்பிட்ற வரைக்கும் அவனை சாகவே விட மாட்டான். நான் சரக்கு அடிச்சிருக்கேனா இல்லை நீ சரக்கு அடிச்சிருக்கியா? இப்போ கொதிக்கிறேன் பாரு. நான் தான் சொன்னேன்லடா உன்னை அவன் சாக விட மாட்டான்னு. மாப்பிள்ள இந்த படத்தில் தான் பேய் பழி வாங்குது காப்பாற்றுதுன்னு பார்த்தா என் லைஃப்பில் எனக்கே நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா. வா அது எனக்கா? ஐயோ யாரா அது? அதுவா, அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும்.
அவனும் உன்ன மாதிரி சூசைட் பண்ணி தான் செத்து போயிட்டான். மேலே போய் என்ன நினச்சானோ தெரியல, இங்கே எவன் சூசைட் பண்ண நினச்சாலும் அவனை சாகவே விடுறதில்ல. யாரா அவன்? இவ்வளோ பெரிய ஆளாடா அவன். அப்பா ஏன் அப்படி? எப்பா சாமி, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா வந்து என்னை காப்பாத்துற? வேணாம்ப்பா, என்னை மட்டும் விட்டுருப்பா. என்ன தான் உனக்கு பிரச்சனை? என்னை சொந்தமாக ஒரு டெசிஷன் எடுக்க விட மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே இருக்கிறதா? கீழே 100 ரூபா கடந்தால் அதை எடுக்கிறதுக்கு 10 பேர் வரான். உங்கள் காலம் மாதிரிலாம் இல்லை அதை எடுத்து கொடுக்கறதுக்கு. தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க, எங்கள் ஃபீல்டை பிடிச்சி மேலே வர்றதுக்கு. தயவு செஞ்சு வைங்கப்பா. இப்படிலாம் பண்ணால் சாக தான் தோணுது. என்னை ஏன் தடுக்கிற? நீ மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்கும்போதே செத்துட்ட. இங்கே இருந்து உங்கள்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு சாவதான் தோணுது. செத்துடலாம் போல இருக்கு. என்னை விடியா. என்ன ஆச்சுண்ணா? வா. பின்ன என்னடா வாழ்க்கை இது மாதிரி? நான் 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன். என்னால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியல. இப்போ பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் சின்ன சேவிங்ஸ் கூட பண்ண முடியல. வாங்குகிற காசில் ஒருத்தனும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியதாக போயிடுது. என்னோடய கனவு என்னன்னா, சின்னதாக ஒரு கடை மாதிரி ஆரம்பித்து அதில் சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். அது கூட பண்ண முடியல. 1 ரூபா கூட சேவிங்ஸ் பண்ண முடியல இது வரைக்கும். அடா போடா, என்னடா லைஃப் இது? இதெல்லாம் பார்க்கறதுக்கு செத்து தொலைஞ்சிடலாம். எல்லாத்தையும் போயிட்டு எஸ் சார் ஓகே சார்னு ரோபோட் மாதிரி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி விடுண்ணா, எல்லாம் மாறும் ஒரு நாள். அடா போடா. ஆனால் என்ன, நான் ஊருக்குலாம் போகலைண்ணா. பிரசாந்த் என்ன சொன்னார், ஊருக்கு போயிட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறையும்ல. எனக்கு அம்மா இல்லைடா, அவங்க இறந்து 6 வருஷம் ஆச்சு. அண்ணா சாரிண்ணா. ஐயோ, வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பிரசாந்த் என்ன கடைக்கு கூப்பிட்டாரு ட்ரெஸ் எடுக்க. உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னார். வாங்க போகலாம். சரி வா போகலாம். காலைல போய் எடுத்து வந்துடலாம். டேய் இங்கே வாடா. இதில் எது நல்லா இருக்கு பாரு. டேய் அங்கே என்னடா பார்த்துருக்குற? இங்கே வாடா, இங்கே வந்து ட்ரெஸ்ஸை பாடுறான். அது நல்லா இருக்கா பாரு. சொல்லுமா. ட்ரெஸ் எடுக்க வந்தோம்மா. ஆமாம்மா. ஆமாம்மா, எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ண என்ன எடுக்கிறது எதுன்னு தெரியல, நான் சூஸ் பண்ணேன். சரிம்மா, அந்த வீடியோ கால் வாயேன். டேய் எனக்கு எந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் தான் பாருங்களேன்டா. சொல்லுமா. இந்த பாரு, இதில் ஏதாச்சும் தேருதா பாரு.
பார்த்துட்டு வரேன். அண்ணா ஏன்னா இங்கே வந்து நிற்கிறேன்? என்னாச்சு? ஏன்னா அழுகுற? ஒன்றும் இல்லைடா, எனக்கும் அப்பா அம்மா இருந்தால் நானும் இப்படிலாம் வீடியோ காலில் பேசியிருப்பேன்ல. எனக்கு தான் யாருமே இல்லையடா. அண்ணா ஏன்னா இப்படிலாம் சொல்கிற? அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஏய், அங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்கடா. இங்கே நடந்தது எதையும் அவன்கிட்ட சொல்லிக்காத, சரியா? எப்படா இருக்கு? நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு. சொல்லுடா. இந்தா உனக்கு தான், வச்சுக்கோ. எனக்கா? ஆமாடா, அம்மா செலக்ட் பண்ணாங்க, உனக்கு தான். எனக்கு எதுக்குடா? இந்த அம்மா லைனில் இருக்காங்க, பேசு. ஹலோ அம்மா. சரி ஓகேம்மா. சரிம்மா சரிம்மா, நான் கொடுக்குறேன். ஏய், ஒன்றும் இல்லைடா. என்னடா? சரி சரி, சீனை போடாத. பப்ளிக் பிளேஸில் கட்டி பிடிச்சா தப்பாக நினைக்க போகிறேன். வா போகலாம் வா. சூப்பராக இருக்கு. சொல்லுடா. இந்தா உனக்கு தான், வச்சுக்கோ. எனக்கா? ஆமாடா, அம்மா செலக்ட் பண்ணாங்க, உனக்கு தான். எனக்கு எதுக்குடா? இந்த அம்மா லைனில் இருக்காங்க, பேசு. என்னை சாக விடியா? என்னை ஏன் அப்படி சாக விடாமல் பண்ணுற? அவன் என்னடான்னா என் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கான், அவளும் என் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கா. இருந்தாலும் என் புத்தினால அவளை நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்டா. எதுவுமே எனக்கு சரியாக இல்லை. யாரை பார்த்தாலும் தப்பு தப்பாகவே நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. சாக விட்டுரு. ஏன்யா என்ன சாக விட மாட்டேங்கிற? விடியா. நீ மட்டும் செத்துட்டல்ல, செத்துட்டா நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற? இப்போ என்னையா? இப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினா தானே? தங்கச்சி, இனிமேல் எனக்கு மெசேஜ் பண்ணாத, நானும் உனக்கு பண்ண மாட்டேன். கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுற? நான் எல்லா பழசையும் மறக்கணும்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளோ கேவலமானவன்.
விடு மாப்பிள்ள. இந்த வர என்னடா, என்ன விஷயம் கால் பண்ணியிருந்தேன்? உட்காரு. அம்மா வந்துட்டு ஒன்று பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? ஏதாவது பொண்ணுங்கன்னு பார்த்துட்டியா? நம்பர் எது வேணுமா? என்னை பார்த்தா பொம்பளைன்னு தெரியுற மாதிரியா இருக்கு. ஏன்டா கோவப்படுற? நான் சும்மா ஃபன்னாக தானே கேட்டேன். இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் லைஃப்பில் அப்படியே இருக்கிற போல இருக்குது. அதனால தான் ஆண்டவன் அப்படியே நம்மளை வச்சுருக்கிறான். ஏன் அழுகிற? ஏன்டா அழுகிற? இவ்வளோ நாள் தப்பு பண்ணியும் ஆனால் அது தப்புன்னு தெரியல மாப்பிள்ள. ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் இங்கே லைட்டாக வலிக்குது மாப்பிள்ள. ஆனாலும் மைண்டு வந்துட்டு மாறல, தப்பாக தான் தோணுது. ஏன் என்னாச்சு? இவரோட ஃபீலிங்கெல்லாம் பேச மாட்டியே? இல்லை மாப்பிள்ள, என்னால் முன்ன மாதிரிலாம் நல்லவனாக காட்ட முடியல. குற்ற உணர்ச்சி என்னை டெய்லிக்கும் கொல்லுது மாப்பிள்ள. நீ என்கிட்ட எவ்வளோ ட்ரூவாக இருக்க, பட் நான் துரோகி மாப்பிள்ள. என்னடா முதல்ல ஒழுங்காக சொல்லுடா. சும்மா மொட்டையாக சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. என்ன இன்னைக்கு சந்தோஷ் கூப்பிட்டா மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? நீயா? என்னால் நம்பவே முடியல. உன்னே ஒன்று சொல்லணும் மாப்பிள்ள. நான் பாப்புக்குட்டியை கூட தப்பாக தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தேன். அவன் நான் அண்ணன்னு கூப்பிடும்போது கூட நான் அப்படி தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்திருக்கேன். என் மேலே தப்பாக தான் மாப்பிள்ள. நீ உடைச்சது நட்பை மட்டும் இல்லை, உன் மேலே வச்ச நம்பிக்கையை விடா. டேய் மாப்பிள்ள, டேய் சொல்கிறத கேள்றா. டேய் மாப்பிள்ள, என்னை விட்டு போகாத மாப்பிள்ள. நான் திருந்துட்டேன்டா மாப்பிள்ள, சத்தியமாக திருந்துட்டேன்டா. திருந்துட்டேன்டா மாப்பிள்ள, சத்தியமா. நீதான் என் லைஃப்பில் விட்டு போயிடாத மாப்பிள்ள. நீ உடைச்சது நட்பை மட்டும் இல்லை, உன் மேலே வச்ச நம்பிக்கையை விடா. மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிரு மாப்பிள்ள. உன் கோவம் நியாயமானதா மாப்பிள்ள. அதுக்காண்டி என்கிட்ட பேசாமலாம் இருக்காத மாப்பிள்ள. என்கிட்ட பேசாமலாம் இருக்காத. உன்னை விட்டு என்னால் ஒரு நொடி கூட பிரிய முடியாது மாப்பிள்ள. நான் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேனே மாப்பிள்ள. மன்னிச்சிரு மாப்பிள்ள. என்ன இங்கே பாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள, டேய் பிரசாந்த், டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏய் இங்கே வாடா, என்ன ஆச்சுன்னு பாடுறா. பாடுறா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நீ போய் தண்ணி கொண்டு வா போ. டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா பண்ணி தொலைச்சான் அவன்?
என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா எந்திரா, டேய் என்னாச்சுடா உனக்கு? டேய் மாப்பிள்ள, என்னடா என்ன இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்க? டேய் மாப்பிள்ள, நீ விட்டு போயிடாதடா மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள ப்ளீஸ்ரா, இங்கே பாரா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கும். டேய் நீ யாரா கூப்பிட்டுட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு வா. ஏய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, என்னடா? டேய் பிரசாந்த் எந்திரா. டேய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற? டேய் பிரசாந்த் எந்திரா. நீ இல்லாமல் நான் எங்கடா மாப்பிள்ள போவேன்? நீ தானே மாப்பிள்ள என்னை எல்லா இடத்துக்கும் கரெக்டாக கூப்பிட்டு போவேன். உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? இருந்த ஒருத்தனை தனியாக விட்டு போகிற பத்தியா? எப்படா அவனுக்கு மனசு வந்துச்சு? எல்லாம் என் தப்பு தான். நான் பண்ண தப்புக்காண்டி உன் உயிரை பெரியாடா. உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? ஏன்டா அப்படி பண்ண? பிரசாந்த், என்னை மன்னிச்சிடு ராஜ். என் வாழ்க்கையோட முடிவு உன்னோட வாழ்க்கையோட தொடக்கமாக இருக்கட்டும். ஒரு பக்கம் என் சாவுக்கு காரணம் நீனாலும் இன்னொரு காரணமும் இருக்கு. நான் சூசைட் பண்ணும்போது நௌஃபல் என்னை தடுக்கலை. ஒருவேளை அவனும் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக இருக்கட்டும் நினச்சிருப்பான் போல. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். பிரசாந்த், ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்ச? ஹலோ மாமா. என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ, என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது? ராஜ்,
லைஃப் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தியா? வாழ்க்கையில் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய கஷ்டமான வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்து. மாப்பிள்ள நீயும் விட்டுட்டு போயிட்ட, தகப்பன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இனிமேல் எனக்கு யார் இருக்கா? ஒன்றும் இல்லை. யோ, இப்போயாச்சும் நான் சாக விடியா? நிம்மதியாக செத்து போகிறேன் இங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு. நான் தான் சாகணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? நான் யாருமே இல்லையே. இப்போயாவது என்ன சாக விடு. நீங்கள் சிவா தானே? சாவை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது சரியா? உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பிரசாந்த் உங்களை பற்றி நல்லாவே சொல்லியிருக்கான். அவன் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவனும் நானும் எவ்வளோ க்ளோஸ்னு மற்றவங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான். நானும் உன்ன மாதிரி ஒரு நாள் சாக தான் போனேன். அந்த டயத்தில் என்னை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து காப்பாற்று. ராஜி, இன்னும் எவ்வளவோ இருக்குது. இது மட்டும் தீர்வு கிடையாது. ஸோ லைஃப்பை நல்லா கொண்டு போகிறதும் இதோட முடிச்சுக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் சாகணும்னு நினைக்கிறீங்க, கடவுள் உங்களை சாக விடலை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட கஷ்டம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி நீ கவலைப்படாத. இன்னும் பெரிய கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்னும் நல்லது நடக்கும். உனக்கு கிடைக்கல, உனக்கு எதுவுமே கிடைக்கல, அதை நினச்சி நீ தோர்ந்து போயிடாது. உனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கடவுள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுப்பாரு. ஸோ அதை நினைத்து ஃபீல் பண்ணாங்க. நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. சரிவா, ஜாலியாக டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம். வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், காதல் தோல்வியாக வரலாம், பணம் இல்லாமல் போகலாம், நெருங்கிய உறவு கூட இல்லாமல் போகலாம். அதுக்காக வாழ்க்கையை முடிவு பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிகிற சாதாரண மனிதன் நாளைக்கு நம்ம கூட இல்லைன்னா அவர் இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது. அதனால் ஒரு உயிரை காப்பாற்ற பெரிய விஷயம் எதுவுமே தேவையில்லை. சில நேரம் ஒரு மனிதன் போதும். வாழ்க்கையை விட்டுருன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு நாளை கொடுப்போம்.